ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உப்புமாவுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு கத்திரிக்காயை வச்சு கத்திரிக்காய் கொஸ்து தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் நோ ஆனியன் நோ கார்லிக், ஒரு 3 கத்திரிக்காய், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா எடுத்துட்டுருக்கேன். இதுக்கு மிளகா காரம் தான். ஒரு கொஞ்சோண்டு புளியை குத்தி பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு வரமிளகாவை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிட்டேன். இப்போது அதுலேயே நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிட்டு இப்போ நம்ம அதில் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு இது செவக்கட்டும். இதுலேயே நம்ம ஒரு பிஞ்ச் பெருங்காயம் சேர்த்துக்கலாம், நல்ல வாசனையாக இருக்கும். இந்த கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் கோல்டன் ப்ரௌனாக வரட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் உப்புமா ஆயில் இருக்குது. உப்புமா அதுக்குள்ளே வெந்துட்டோம், பார்க்கலாம். இப்போ இது நல்லா சிகப்பாயிட்டு, கடலைப்பருப்பு சிகப்பாயிட்டு, இப்போ நம்ம அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகா, தக்காளி, கத்திரிக்காய் எல்லாம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு வாரத்துக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகா, தக்காளி, இது நல்லா மசியறதுக்கு நம்ம இந்த கொஸ்துக்கு எவ்வளோ தேவையோ, கத்திரிக்காய் கொஸ்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சால்ட்டை சேர்த்துக்கலாம். சால்ட்டை சேர்த்துன்னு இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் கத்திரிக்காயை போட்டு வதக்கிக்கலாம். இது கத்திரிக்காய் நல்லா குழவாக இதுவாகிட்டுருக்கு. இப்போ அதில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். பார்த்திங்களா, தக்காளி நல்லா குழஞ்சி எண்ணெய் பிரித்து வந்துருக்கு. இதுக்கு இந்த பச்சை மிளகா, வெட்டை மிளகா காரம்தான். இப்போ இதுலேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு புளி ஜலத்தை ஊற்றிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த கத்திரிக்காய் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு புளி ஜலம் சேர்த்துக்கலாம். புளி ஜலம் சேர்த்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம மட்டாலை நல்லா மசிச்சு விட்டுணும். மசிச்சு விட்டோன்னா நல்லா கிரேவியாக வந்துடும். இது இந்த புளி ஜலம் ஊற்றி கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம மத்தாலை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இங்கே கத்திரிக்காயை நான் புளி குத்தினதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு இந்த மாதிரி நல்லா மத்தாலை வச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டேன். இந்த மாதிரி மசிச்சு விட்டால் போதும். இப்போது இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இது இப்படி தான் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் திப்பியாக கத்திரிக்காயும் தெரியணும், ரொம்பவும் மசிச்சிடக்கூடாது. இந்த மாதிரி மசிச்சுட்டு கடைசியில் கொத்தமல்லி தழை இருந்தால் தூவிக்கலாம். கொத்தமல்லி தழை என்கிட்ட இன்றைக்கி இல்லை, அதனால் நான் இதோட இப்படியே விட்டுற போகிறேன். இது ஒரு கொதி வந்ததும் நம்ம பாத்திரத்தில் மாற்றின்ட்டு பார்க்கலாம். நம்மளோட கத்திரிக்காய் கொஸ்து நல்லா ரெடி ஆகிடுது. இப்போ நான் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றின்ட்டு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு கத்திரிக்காய் இது அரிசி உடசல் உப்புமாவுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணாதவெல்லாம் பண்ணி பாருங்கள். அது பார்த்தீங்களா, சூப்பராக ரெடி ஆகிடுது. நம்மளோட அரிசி உடசல் உப்புமா பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுதுன்ட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கத்திரிக்காய், தக்காளி பழம், பச்சை மிளகா போட்டு ஒரு கொஸ்து. இந்த மாதிரி நீங்கள் ஆனியன் இல்லாத, கார்லிக் இல்லாத இந்த மாதிரி உப்புமாக்கெல்லாம் இந்த மாதிரி கொஸ்து பண்ணால் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.